ஸோ வில்க்கும் கோயிங் டூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்கிறீங்களா? அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஹாய், வில் கோயிங் டு இதோட டிஃப்ரென்ஸ் நான் இப்போ சொல்லித்தரேன். வில் கோயிங் டு ரெண்டுமே எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் பண்ண போகிற விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, வில்லுன்றது ஒரு விஷயத்தை நீங்கள் இமீடியட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்களில் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கால் உங்களுக்கு வருது, நீங்கள் இப்போ அதை உடனே எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு தான் நம்ம வில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஆன்சர் திஸ் கால் நவ். இதுவே கோயிங் டு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதாவது ப்ரீ பிளான்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கோயிங் டு அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் சண்டேல இருக்கீங்க, நான் அந்த கால் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கோயிங் டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நோ, ஐ எம் நாட் கோயிங் டு ஆன்சர் திஸ் கால். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி நீங்களும் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். Learn and level up with English Partner.